ப்ரோட்டீன் ரிச் எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கு பட்டை லவங்கம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் சோம்பு மட்டும் போட்டால் போதும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 3 to 4 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய கிரேவி பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கும் நிறைய கொடுத்து விடுவேன், அப்படியே நான் டின்னருக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே இதை மேக் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும் பாருங்கள். ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இது கூடவே ஆட் பண்ணி தென் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா இது வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வர வரைக்கும் வதங்கணும். தென் தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியாக. ஏன்னா இது முட்டை ஊற்றி பண்ணுறதுனால முட்டை ஸ்மெல் வந்து வந்துடக்கூடாது. அதே மாதிரி இது ஒரு நான்வெஜ் கிரேவி செய்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இல்லைன்னா கறி மசாலான்னு சொல்லிட்டு சக்தி பவுடரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது செம்மையாக இருக்கும். எல்லா டிஷ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வைக்கணும், அப்போ தான் முட்டை உடச்சி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். நான் முட்டை உடச்சி ஊற்றுறத எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 2 முட்டை உடச்சி ஊற்றி உடனே கலந்து விட்டுட்டேன். இப்படி கொஞ்சம் நேரம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிடும், கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கிரேவி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இதுலேயும் இதே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. முட்டை எல்லாமே வெந்து வரணும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை இந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும் உங்களுக்கு சாப்பிடும்போது. ஸோ கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ இதில் வச்சுட்டு விட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு